ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலை வந்திருக்கோம். வெள்ளியங்கிரி மலை அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து மேற்க ஒரு ஈஷா யோகா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து ஏழுமலை. இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு விசிட் பார்க்க போறோம். நம்மளோட வந்திருக்கிறது மோகன் அண்ணா. இவருக்கு இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இவரோட கைடன்ஸ் நம்ம போறோம், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா நைட் லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ரிட்டர்ன் இறங்குறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான் இறங்க போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போறேன், வாங்க பார்ப்போம். இதுதான் அடிவாரத்தோட கோயில், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் அப்படிங்கிறதுங்க. இந்த என்ட்ரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம உள்ள வந்த உடனேயும் ஏழு மலை ஏறிட்டு இறங்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் வேணும் இல்லையா? அந்த ஸ்டிக் அவைலபிளா இருக்கு. அது எங்க அப்படின்னா உள்ள வந்தோடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக் அவைலபிளா இருக்கு. அது வந்து உங்களுக்கு கைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறது பாத்தீங்கன்னா அங்க கீழே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு கரெக்டா சைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது 2 வார உயர்வுக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. இங்கு தங்கி ஓய்வெடுத்து பின் விடியற்காலை பயணத்தை தொடரலாம். இங்கு தங்காமலும் செல்லலாம். இந்த மலையை சுவாமிமுடி மலை என்பது. இந்த மலையில் செங்குத்தான படிகள் இல்லை, ஆனால் மண் மற்றும் பாறைகள் நிறைந்த சரியான பாதை. சில இடங்களில் கைகளை ஊன்றி இங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா பாதையின் இரு புறங்களிலும் இந்த வேங்க போட்டு வந்து இங்க கொஞ்சம் ஃபேமஸ். இது இங்க அது போக மலை மேலையும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். இதுதான் கோயிலுங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வர்றவங்களுக்கு அவங்களுக்கு தங்கறதுக்கான டெம்பரரியா வந்து மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க. இது அந்த கோயிலுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நிறைய மண்டபங்கள் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மலை. இது வழியாக தான் நம்ம ஏற போகிறோம், வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து மலை ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது மார்னிங் சூரிய உதயத்தை பார்க்கறக்காக நைட்டில் கிளம்புவாங்க. அதான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் வந்து பேக் சைடு இருக்குது. இந்த வழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். இதில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு உள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்க போகலாம், 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைகள் போகலாம். அவங்க மட்டும்தான் அலவுடு. அதுக்கு இடைப்பட்ட வயது உள்ள பெண்கள் வந்து மலை ஏறுவதற்கு அலவுடு இல்லை. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி அன்னதான கூடங்கள் ரெடியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து பக்தர்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அன்னதானம் சமைக்கிற இடம். இது அதுக்கு பேக்கில் இருக்குது. இப்போ 7th ஹில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். நைட் பார்த்தீங்கன்னா லைட்டிங் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன அந்த சுனை என்னென்ன கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு மலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அதுதான் ஸ்டார்டிங்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நிறைய கடைகள் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ சீசன் டைம்ங்காட்டி அரௌண்ட் ஒரு 20 கடை இருக்கும் இந்த 7 மலையில் சேர்த்து. இங்கே அப்படியே போகிறவங்க வந்து அந்த கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் குரங்குக்கு இங்கே பஞ்சம் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ கூட்டமாக வந்தோம்னா பிரச்சனை இல்லை. அதுவே கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர் மட்டும் தனியாக வர மாதிரி இருந்துன்னா அவங்க வழிப்பறி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ஏன்னா மிரட்டுவாங்க, கொஞ்சம் தைரியமாக போகணும். பாருங்கள் அவ்வளோ ஹாயை கொண்டுருக்காருங்கன்னு. அடுத்தது பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அது போகிறப்ப லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒரு செகண்ட் மலை எண்டுன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கும்பிட்டு மேலே போகலாம். இந்த மாதிரி தான் படி இருக்குங்க. அப்புறம் கைதட்டி சுனை, அந்த மாதிரி சுனைகள் ஒரு 2 சுனை இருக்கும். அது தேர்ட் ஹில்ஸில் ஒன்று இருக்கும். அது ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம எடுக்க முடியல, போய் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அது போக இது பார்த்திங்கன்னா 4th ஹில்லு. நல்லா ஓப்பனாக இருக்கும், மரங்கள் எல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப புழுதியாக இருக்கும், ரொம்ப செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக் இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது. இது வந்து ஒட்டர் சித்தர் சமாதி.
இவர் என்ன பண்ணார்னா இந்த 4 மலைகளுக்கும் படிகளை கட்டியிருக்காரு. அவர் படிகள் கட்டிட்டு வர்றப்ப அவரோட இறுதி காலம் இங்கேயே முடிஞ்சதுனால அவருக்கு சமாதி இங்கேயே வச்சுருக்காங்க. இதுதான் அவரோட படியோட கடைசி எண்டு. பட் நிறைய படிகள் அழிஞ்சிருச்சு. இந்த பீரியடில் மழை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரே கலரில் இருக்குது. நல்லா பசுமையாக இருக்க வேண்டியது. ஆனால் மழை இருந்ததுன்னா நிறைய அட்டைப்பூச்சிகள் நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா 5th மலையில் திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீர் மாதிரியே இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதுலேருந்து திருநீர்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுகளுக்கு. இது வந்து 7th ஹில், அதோட டாப். நம்ம இங்கே 6th ஹில்லேருந்து பார்க்குறோம். இது வழியே தான் போகணும். இது கீழே வந்து குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது. இந்த சுனையில் வந்து ரொம்ப குளிர்ச்சியான நீர் வந்துக்கிட்டு இருக்கும். 6th ஹில்லோட எண்டு, 7th ஹில்லோட ஸ்டார்டிங். இதில் குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்து இந்த 6th ஹில் வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாமே வந்து பெயினே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப குளிர்ச்சியான நீர். இந்த சுனையில் குளிச்சுட்டு அடுத்தாப்புல அப்படியே 7th ஹில்லுக்கு போய்க்கலாம். 7th ஹில்லோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் இருப்பார். இப்போது 7th ஹில்லேருந்து 6th ஹில் பார்த்தோம்னா இந்தளவுக்கு நல்லா பசுமையாக இருக்கும். நிறைய பூக்கள் பூத்திருக்கும், விதவிதமான மலர்கள் அதெல்லாம் இருக்கும். இதான் கோயிலேருந்து ரிட்டர்ன் வர வழி. 3 பாறை இருக்கும். 3 பாறை சேர்ந்தது தான் வந்து 3 பாறைக்கு இடையில தான் வந்து அந்த சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு அந்த மலைக்கு அந்தல பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு டேம் ஒன்று தெரியும். அது இங்கேருந்து நல்லா தெரியல, ரொம்ப ஒயிட் க்ளவுடியாக இருக்குது. இப்போ 7th ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே ஒரு 1.5 ஹவருக்கு மேலே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. அங்கே வந்து நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. இதுதான் நானும் அண்ணாவும் நைட் பார்த்துருப்போம், ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்போது இது வந்து 7th ஹில், இது வந்து கோயிலுங்க. செவன்த் ஹில்லில் டாப்பில் இருக்கிற பிள்ளையார் இவர். அந்த 7th ஹில்லில் சுவாமி தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸ் இது. நைட்டு அங்கே அன்னதானமோ அல்லது கீழே ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா, எனக்கு 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருந்தோம். காலையில் 6 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டாலும் நம்ம அந்த வெயிட்டாலேயே வந்து நம்மளால் நடக்க முடியாது. ஸோ நாங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுருண்டை, அதாவது ஈஷாவில் கொடுக்கறது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். தென் குக்கும்பர் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் நைட்டே ஒன்று சாப்பிட்டோம். அடுத்தது குளுக்கோஸ், நெக்ஸ்ட் ப்ரெட் வந்து கவரில் கொண்டு வரக்கூடாது. இங்கே வந்து கவர் அலோவ் பண்ணுறதில்ல, கீழே செக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வந்து கவரில் கொண்டு வரல, பேப்பரில் தான் கவர் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இது இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்தது கீழே மலையிலேருந்து மேக்ஸிமம் 75% பார்த்தீங்கன்னா மோகனண்ணா தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் வெயிட்டை தூக்கிட்டு மேலே நடக்கிறது ரொம்ப சிரமம். எள்ளுருண்டை ஓகே. இது வந்து நல்லா பசி தாங்கும். ஏன்னா நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடாம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம்ல, நல்லா நடந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கலோரிஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பசி நல்லா தாங்கும். அதுவும் போக மேலே எடுத்துகிட்டு வரக்கு வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு வரது ஈஸி, நடந்து வரமுல. குக்குமர் ப்ரெட்டுக்கு அப்புறம் குக்குமர்னா கொஞ்சம் தண்ணி குடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ நைட்டு மலை ஏறினது இருந்த எனர்ஜி வந்து மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்ம பேசுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி இருந்திருக்காது. ஏன்னா இப்போ ரிட்டர்ன் வர்றப்ப எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் டப்பிங் தான் கொடுத்துருக்கேன். அது அந்த அளவுக்கு, அதாவது இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா கால் ஒரே வந்து நடுக்கமாயிருது. அதுபோக அது ரொம்ப டயர்ட் ஆயிருது. இப்போ அதாவது 6th ஹில் வரைக்கும் ஏறின டயர்ட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அருவியில குளிச்சப்போ வந்து அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் இறங்கினப்ப இருந்த டயர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஷா யோகா சென்டர்ல இருக்கிற
தீர்த்த குண்டு அதுல போய் குளிச்சா வந்து அது கிளியர் ஆயிடுது. அது தீர்த்த குண்டு நீங்க பாத்திருப்பீங்க, அதாவது கதிர்வேலன் காதல் படத்துல வந்து அந்த ஒரு குளத்தை காமிச்சிருந்தாங்க. என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக் வந்து கீழே அவைலபிளா இருக்கும், அதை எடுத்துக்கணும். அது போக டார்ச் வந்து ஒரு 12 hours 10 hours வந்து 12 hours வரைக்கும் எரியற மாதிரி இருக்கணும், அந்த ஒரு டார்ச் ஒன்று எடுத்துக்கங்க. அது போக வந்து பாலிபேக் இல்லாத உணவுப் பொருட்கள் எடுத்துக்கங்க. அதாவது நீங்க வாட்டர் கேன் எடுத்துட்டு போனீங்கன்னா கூட அதுல இருக்கிற அந்த லேபிள் இருக்கிற அந்த பாலிபேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையில நம்ம ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க, பாலிபேக் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆனா 20 கடைகள் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த கடைகள் எல்லாமே வந்து அந்த மிக்சர் முறுக்கு அதெல்லாமே பாத்தீங்கன்னா பாலி கவர்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.